தூத்துக்குடியில் இளைஞரை கொடூரமாக அடித்து கொலை செய்த போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவரது பெற்றோர் வலியுறுத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் விசாரணை கைதி அருணாச்சலம் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவரது பெற்றோரிடம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் விசாரணை மேற்கொண்டார். முழு விவரங்களை எமது செய்தியாளர் காதர் மொய்தீனிடம் கேட்கலாம். வணக்கம் காதர் மொய்தீன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தானா. அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்தவர் அருணாச்சலம். இவர் மீது குற்ற செயல் புரிந்தார் என தென்பாகம் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அந்த இளைஞரை காவல்துறையினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் படுகாயம் அடைந்ததாகவும் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை அவர் மரணம் அடைந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் குடும்பத்தார் காவல்துறையினர் தாக்கியதால் தான் தனது மகன் இறந்து விட்டதாக தெரிவித்து அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை தொடர்ச்சியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் என பல்வேறு தரப்பினரிடமும் புகார்கள் தெரிவிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விஜயராஜ் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர் விசாரணை மேற்கொண்டார். நேற்று அந்த விசாரணை நடந்தது. தொடர்ச்சியாக இன்று காலையில அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதன் தொடர்ந்து அந்த இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. செய்யப்பட்ட பின்பாக அவர் குடும்பத்தாரிடமும் அதாவது தாய் தந்தையார் இருவரிடமும் அதே போல சகோதரரிடமும் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். இதை தொடர்ச்சியாக அந்த பிரேத பரிசோதனை என்பது நீதிபதி அதே போல கோட்டாட்சியர் பிரபு அதே போல டிஎஸ்பி சுனில் ஆகியோர் முன்னிலையிலும் அதே போல 3 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இந்த பிரேத பரிசோதனை செய்தனர். இதன் தொடர்ந்து அவருடைய உடல் அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் உண்மை கண்டறியும் சிறைக்கிளை லாக்கத்த உண்மை கண்டறியும் குழுவினர் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் அவருடைய உடலை ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தனர். ஆனால் அதை மீறி காவல்துறையினர் உறவினரிடம் அந்த உடலை ஒப்படைத்து தற்போது அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது, தகனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவங்க மீது அதாவது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தவுடன் இது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது இது காவல்துறையினர் அடித்த காவல்துறையினர் யாரார் அதே போல எத்தனை காவல்துறையை தாக்கினார்கள், இவரை எப்போது தாக்கினார்கள், எந்த இடத்திலும் தாக்கினார்கள் என்பது குறித்த தகவல்கள் தொடர்ச்சியாக இந்த குழுவினர் விசாரிக்கப்படலாம். மேலும் இந்த இளைஞரை தாக்கியதாக உதவி ஆய்வாளர் அது போக 3 காவலர்கள் என 4 பேர் மீது அவர் குடும்பத்தினரும் நீதிபதியிடம் புகார் அளிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த உடல் ஒப்படைக்கப்பட்டு தற்போது தகனம் செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் காவல்துறையினர் குறிப்பாக அமுதா நகர் பகுதி அந்த குடியிருக்கக்கூடிய அமுதா நகர் பகுதியில காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. இருந்தாலும் இது குறிச்சாக அதாவது அவசரமாக அந்த பையனின் உடலை தகனம் செய்ய வேண்டும் என்பதிலே காவல்துறையினர் குறியாக இருந்து தற்போது தகனத்தை முடித்துள்ளார்கள். இது மேற்கொண்டு அந்த விசாரணை என்பது முறையாக நடைபெற வேண்டும் எனவும் அதே போல அந்த உண்மை கண்டறியும் குழுவினரிடம் அதற்கான தகவல்களை அவங்க முறையாக அளிக்க வேண்டும் எனவும் அந்த பெற்றோரும் அதே போல குடும்பத்தினரும் அதுபோல உண்மை கண்டறியும் குழுவினரும் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் இளைஞரை கொடூரமாக அடித்து கொலை செய்த போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கொலை செய்யப்பட்ட இளைஞரின் பெற்றோர் குற்றவியல் நீதித்துறை நடுவரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். அண்மை தகவல்களுக்கு நன்றி காதர் மொய்தீன்.